Friends, Tamil Nadu is a coastal state and has immense potential. But when the Congress and DMK were in power together before 2014, they were asleep. Madura-Vayal corridor was stalled. Thoothukudi transshipment remained only on paper. After 2014, we received the Chennai port. We revived that Chennai port, Madura-Vayal elevated corridor. We created India's first mega port cluster by integrating Kamarajar and Chennai port. Capacity at Kamarajar port nearly tripled. In the last 12 years, 74 projects worth almost 12,000 crore rupees were completed. These created thousands of jobs and new economic opportunities for Tamil Nadu. These people who speak about Tamil Nadu's rights did nothing when they were in power at the center. நண்பர்களே, தமிழ்நாடு ஒரு கரைப்பகுதி மாநிலம். இங்கே அளவில்லாத சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனால் காங்கிரசும் திமுகவும் 2014ஆம் ஆண்டுக்கு முன்னால் கூட்டாட்சி நடத்திய போது இவர்கள் ஆழ்ந்த உறக்கத்திலே இருந்தார்கள். மதுரவாயல் இடைவழி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தூத்துக்குடி கப்பல் சரக்கு இடைவழி மாற்று திட்டம் திட்டமாக மட்டுமே இருந்தது. 2014ஆம் ஆண்டிற்கு பிறகு நாங்கள் தான் சென்னை துறைமுகம் மதுரவாயல் உயர்த்தப்பட்ட இடைவழியை புதுப்பித்தோம். மேலும் காமராஜர் மற்றும் சென்னை துறைமுகங்களை ஒருங்கிணைத்ததன் வாயிலாக இந்தியாவின் முதல் மெகா துறைமுக தொகுப்பை நாம் தாம் உருவாக்கினோம். காமராஜர் துறைமுகத்தின் திறன் கிட்டத்தட்ட 3 மடங்கானது. கடந்த 12 ஆண்டுகளிலே சுமார் 12,000 கோடி ரூபாய் பெறுமானமுள்ள 74 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக தமிழ்நாட்டிலே ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளும் புதிய பொருளாதார சந்தர்ப்பங்களும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டின் உரிமைகள் பற்றி வாய் கிழிய பேசுகின்றார்களே, இவர்கள் மத்தியிலே ஆட்சியிலே இருந்தபோது ஒன்றுமே செய்யவில்லையே. Friends, the old Pamban bridge to Rameshwaram stood for over 100 years. After such a long time, it should have been replaced. But what did DMK and Congress do for 10 years between 2004 and 2014? Trains had to go at slow speed, but their government files moved even slower. It was our government that sanctioned a modern Pamban bridge. Last year, I had the privilege to inaugurate it. We showed speed in our work, and now trains can also move faster. The annual railway allocation to Tamil Nadu was about 880 crore rupees during 2009 and 14. This was when Congress, DMK were in power at the center. Now,
In 2026-27, it is more than 7,600 crore rupees, about 8 times more. When they could do something for the state, Congress, DMK did nothing. But today, they talk big. நண்பர்களே, ராமேஸ்வரம் செல்லும் பழைய பாம்பன் பாலம் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலையாக இருந்தது. ஆனால் இத்தனை நீண்ட காலத்திற்கு பிறகு அது மாற்றப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 2004 முதல் 2014 ஆண்டு வரை 10 ஆண்டுகளாக ஆட்சியிலே இருந்த திமுகவும் காங்கிரசும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ரயில்கள் பாலத்தை மெதுவாக கடக்க வேண்டியிருந்தது என்றால் அவர்களின் அரசாங்க கோப்புகள் அதைவிட மெதுவாக கடந்து கொண்டிருந்தன. நம்முடைய அரசாங்கம் தான் தற்போதைய நவீன பாம்பன் பாலத்திற்கு ஒப்புதல் அளித்தது. கடந்த ஆண்டு இதனை தொடக்கி வைக்கும் பேரு எனக்கு கிடைத்தது. நாங்கள் வேலையிலே வேகத்தை காட்டினோம். இதன் காரணமாக இப்போது ரயில்களால் வேகமாக பயணிக்க முடிகின்றது. 2009-14 ஆண்டிலே தமிழ்நாட்டிற்கு வருடாந்திர ரயில்வேயின் நிதி ஒதுக்கீடு சுமார் 880 கோடி ரூபாய். மத்தியிலே காங்கிரசும் திமுகவும் ஆட்சி செய்த போது இருந்த நிலைமை இதுதான். ஆனால் இப்போது 2026-27 இது 7,600 கோடி ரூபாய், 8 மடங்கு அதிகம். நீங்க தான் சொல்லணும், எத்தனை மடங்கு அதிகம்? இன்னும் காதல உடலையா யாருக்கும்? 8 மடங்கு அதிகம். மாநிலத்திற்கு நல்லது ஏதாவது செய்ய முடிந்த காலத்திலே இந்த காங்கிரஸ் திமுக காரர்கள் ஒன்றுமே செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு வாய்கிழிய பேசுகிறார்கள், கூப்பாடு போடுகிறார்கள்.